ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நாம் மல்லிக்கட்டு சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சமையலே தெரியாதவங்க கூட சூப்பராக செய்து முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோடவே 10 முந்திரியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே மிளகாய், மல்லி இலை, முந்திரி சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாங்க. சிக்கன் இதுலேயே 5 நிமிஷத்துக்கு ஊறி வரட்டும். 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் பல்லாரியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. பல்லாரி நல்லா வதங்கி வரணும். பல்லாரி நல்லா வதங்கி ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துடலாங்க. சிக்கனை கூட கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்ததுன்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஊற வச்சுக்கலாங்க. எவ்வளோ தூரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அதுக்கு தக்கன சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கனை சேர்த்ததுமே 2 நிமிஷத்துக்கு இந்த பல்லாரியோடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதும் இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனோடவே மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சுடு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக விட்டுடலாம். சுடு தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம முதல்ல சேர்த்ததுனால இப்போ அதிகமாக தேவைப்படாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் வெந்து வரும்போது தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை கீறிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சிக்கன் 10 நிமிஷத்துக்கு வெந்து வந்துடுச்சு. இதோட நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்த மிளகாவையும் சேர்த்துடலாம். மிளகாவை எண்ணெயோடு அப்படியே சேர்த்துறணுங்க. இப்போ இதையும் சேர்த்ததும் மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக மல்லிக்கட்டு சிக்கன் ரெடி ஆகிருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது செய்தாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.